இலங்கை அணி நேற்று நாங்க சொன்ன ஒரு 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 50%, 20%, 30%, 70% இல்ல 100% இந்த போட்டியில வெல்லணும் அப்படின்றதா எங்களுடைய நோக்கம். இந்த 3 போட்டியிலையும் வெல்லணும் அப்படின்றதா எங்களுடைய நோக்கம். அதுக்கான முதல் தளமாக நேற்று இரவு நடந்தது. அதாவது நேற்று நடந்த போட்டி ஒரு பெரிய இது. ஆனால் இலங்கை அணியில சில விஷயங்கள் சொல்லத்தான் வேணும். இதெல்லாம் திருத்திக் கொள்ளணும். இதெல்லாம் இல்லாமல் இல்ல திருத்திக் கொள்ள எங்களுக்கு முதலாவது சென்று நாங்கள் நேற்றைய தினமும் சொன்னதுதான் நிகழ்ச்சியில இல்ல எங்களோட வீடியோல சொன்னதுதான் வெற்றின்றது தேவை. வெற்றி பெறதான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஒரு வெல்லுகின்றோம், எங்களால் முடியும், நாங்கள் செய்வோம். நேற்றைய போட்டியில 9 விக்கெட் வரைக்கும் இங்கிலாந்து அணி போராடினது. அதுவும் வெற்றிக்கு நெருங்கிட்டு ஒரு இடத்துல இலங்கை அணி கையில முழுசா போட்டி இருந்தது. மயிர்லையில இலங்கை அணி தப்பியது அவ்வளவுதான். 19 ரன்னால தான் வெற்றி. ஆனா கடைசி நேரத்தில் அவர் அடிச்ச அடிகள் இன்னும் கொஞ்சம் 2 சிக்ஸர் போயிருந்தா சரி, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் அந்த போட்டி இருந்தது. காரணம் ஒரு 7வது விக்கெட் போனதுக்கு பிறகு இலங்கை அணியின் கையில முழுமையா இருந்தது போட்டி. இதுக்கு முதல் ஆரம்ப காரணமே துடுப்பாட்டம். 300 ஓட்டங்கள் போயிருக்க வேண்டும். குஷல் மெண்டிஸ் நேற்று 93 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இது ஒரு நல்ல விஷயம். இந்த குஷல் மெண்டிஸ் எங்களுக்கு ஃபோம் ஆக வேண்டும், ஓட்டங்களை குவிக்க வேண்டும். அதுதான் T20 உலக கிண்ணத்துக்கு கை கொடுக்கும். அவர் முக்கியமான நம்ம அண்மை நாட்கள் அவரை பத்தி பேசியிருந்தோம். அவர் கொஞ்சம் சரிக்குதான் இருந்தாரு. ஆனா இப்ப இந்த 93ன்றது இப்ப அவருக்கு பெரிய நம்பிக்கை. அது மாற்றம் இலக்கே இல்லை. நீண்ட நேரம் பெட் பண்ணி இருக்கிறார், கிரவுண்டுக்கு நின்றுக்கிறார். இப்ப இந்த ஃபார்மை T20 கொண்டு போக வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். பெத்தம் நிசங்க, கமில் மிஸ்ரா ஆகியோருடைய ஆரம்பம் சராசரியாக நேற்று இருந்தது, பரவாயில்லை. மத்தியதர வரிசை தான் இன்னும் சிக்கல். தனஞ்சய டிசில்வா, சரிதா சலங்க இவர்கள் 2 பேரும் இன்னும் தனஞ்சயாவை மீண்டும் இப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் போட்டியில், முதலாவது ஒரு நாள் போட்டி, அவசரப்படக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு நாள் சதவீத போட்டிகளை நாங்கள் வாய்ப்பு வழங்கலாம். ஜனத்லி எனக்கு நேற்று ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். முக்கியமானவர்கள் நேற்று இவர்கள் எல்லாரையும் தாண்டி துனித் வெல்லாலகே இலங்கை அணியை பற்றி பேசினால் நாங்கள் துனித் வெல்லாலகே பேசாமல் இருந்தது. இவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவது குறைவு. அதைத்தான் நாங்கள் திரும்ப நிறைய விஷயங்கள்ல சொன்னோம். இவரை கொண்டு 19 அணிக்குள்ள போடுறது, பிறகு திரும்ப வாரது, கொண்டு போய் ஸ்காட்ல வைக்கிறது, பிறகு கேப்டனா போறது, ஹசரங்க வந்தது பிறகு திரும்ப அவரை வெளியில் எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களால ஒரு நல்ல ஒரு வீரர் கிட்டத்தட்ட இலங்கை அணியோட நான் எதிர்பார்க்கிறது சொன்னா இவர் ஒரு இலங்கை அணியின் தலைவர் ஆகிற வாய்ப்புகள் நிறைய. இலங்கை அணியின் தலைவர் மாத்திரமில்லை சந்துரு, உலகின் ஒரு தலை சிறந்த சுழல் பந்து வீசும் சகலதுறை வீரர் வரக்கூடிய வாய்ப்பு. சகலதுறை வீரர் எப்படி என்று சொன்னால் பந்து வீசுவார், துடுப்படுத்த ஆடுவார், களத்தடுப்பு மிக அபாரமாக செய்வார், தலைமைத்துவம் செய்வார். இதை விட மூன்றும் இருக்கிற ஒருத்தருக்காக ஒருத்தரை கொண்டு வரது அப்படின்றது இலங்கை இன்னும் அந்த விஷயத்துல பிளவிடுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஹசரங்க நைட்டு இல்லாதால துனித் வெல்லாலகே கொண்டு வந்தாங்க. இப்ப நாளைக்கு ஒரு அடுத்த போட்டியில வந்தாங்கன்னா துனித் வெல்லாலகே வெளியே வைப்பாங்க. ஆனா ஹசரங்க வரும்போது துனித் வெல்லாலகே வெளியே போக வேண்டும். அது கட்டாயம், அது ஒன்றும் செய்யல. அதனால் நான் சொல்கின்றேன், மறுபுறத்தை பாவியுங்கள். துனித் வெல்லாலகே வலது ஹசரங்க 2 பேரும் விளையாடட்டும். வலது ஹசரங்க வெளியே போகின்ற வேளையில் இன்னும் ஒருவர், அப்படியானால் மஹிஸ் தீக்ஷன் என்கின்ற கேள்வியும் வரும். எனவே அவர்களை நீங்கள் இந்த மூவரையும் அப்படி ரொட்டேட் பண்ண போறீங்க. தொடர்ச்சியான வாய்ப்புகளை வழங்குங்கள். பெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு போறது. இப்ப இந்த 3 பேரை விட்டுட்டு வெளியால ஒருவர் இல்லை கொண்டு வந்து விளையாட வச்சார்கள் கடந்த போட்டிகளில். இப்ப ஜெஃப்ரி வெண்டர்ஸ் நேற்றைய போட்டியில் விளையாடினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி வெண்டர்ஸியை வெளியே வைத்து விட்டு வனிதுவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். துனித் வெல்லாலகையை உள்ளே வைத்து அவர் நிரந்தரமா உள்ள வச்சிருக்காங்க. அதே துடுப்பாட்டம், பந்து வீச்சு, களத்தடுப்பு நேற்றைய தினம் அதுக்காகவே தான் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச். மதிச பத்திரன, துனித் வெல்லாலகே போன்ற ஹசரங்க போன்ற வீரர்களை நிரந்தரமாக இளைஞனில உள்ள வச்சிருக்கணும். இப்பதான் அவங்களோட பீக்கான டைம். இந்த அவங்களோட அந்த உச்சகட்ட அந்த எஃபெக்டை கொடுக்குற டைம்ல வெளியே வச்சு கொண்டு எப்படி இலங்கை அணி கொண்டு போறது அப்படின்ற தெரியல. ஆனா நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில இலங்கை அணி ஒரு பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல மாற்றம் இல்லை. ஆனா இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 300 ஓட்டங்களை தாண்டி இருந்தா இலகுவா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இலகுவா இருந்திருக்கும். இறுதி பந்து வரைக்கும் இந்த போட்டியை சுவாரஸ்யமா கொண்டு போனதுக்கு இந்த ஓட்ட எண்ணிக்கையும் குறையும் ஒரு காரணம். அடுத்த போட்டிக்கு இன்னும் ஆர்வம் அதிகரிக்கும். அது சனிக்கிழமை நடக்க போகும். நாளைய தினம் நடக்க போகிற போட்டி கொழும்பில் களை கட்டம். கொழும்பு தனியார் சொல்லுது. இந்த வெற்றியோடு இன்னும் கொண்டாட்டம் உச்சகட்டத்தில் இருக்கு. நேற்று இலங்கை ஒரு 300 ஓட்டங்களை பெற்றிருந்தால் அது பெரிய அளவா ஓகே இவங்க தான் வெள்ள போறாங்கன்னு வந்திருக்கோம். இல்ல இங்கிலாந்து அணி ஒரு பெரிய ஒரு அபாரமான தோல்பாட்டத்தை ஆரம்பத்துல இருந்து கொடுத்திருந்தாலும் கூட இந்த போட்டி அந்த அளவு சுவாரஸ்யமாக ஆரம்பம் அதே மாதிரி தான் இருந்தது. முதலாவது வீழ்த்தப்பட 2வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 115. அதே மாதிரி கிட்டத்தட்ட 90 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட் இங்கிலாந்து அணி, 90 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட் இலங்கை அணி. இந்த மாதிரி தான் ஓட்டம் வந்த சராசரியா இருந்தது ஆரம்பத்திலிருந்து. 2வது விக்கெட் போகும் வரை ஜோர்வூட் பென் டக்கெட் மைதானத்தில் நிற்கும் போது போட்டியை பார்க்கின்ற வேளையில் அடடா சொதப்பிட்டாங்களே, போறாங்களே, அப்படியான ஒரு நிலைமை தான் வந்தது. பின்னர் பந்து வீச்சாளர்கள் ஜெஃப்ரி வெண்டர்ஸ் அடங்கலாக மிக அபாரமாக பந்து வீசினார்கள். நேற்றைய தினம் தனஞ்சய டிசில்வாவின் பந்து வீச்சு 8 ஓவர்கள் 22 ஓட்டங்கள், 1 விக்கெட். இதுதான் தேவை.
தனஞ்சய டி சில்வாவை கடந்த 2 வருடங்கள் பாவிக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறு. அவர் துடுப்படுத்த ஆடக்கூடியவர், நல்ல பந்து ஜெயசூர்யா கூட தெரியாம போயிச்சா தனஞ்சய சில்வாவை. இதுதான் ஏன் எதற்கு இப்ப பிரமோதியா வந்ததும் உடனே தனஞ்சயா உள்ளே வந்தார். 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இப்பொழுது விளையாடுகின்றார். கை கொடுத்து விட்டார் தேவையான நேரத்தில். நேற்று படியாக 2 வருஷம். இப்ப சில வேளைகளில் நிலைமைகள் மாறி இருக்கலாம். அதான் இப்பொழுது பிரமோதியாவின் அந்த மூவ்ஸ் அல்லது பிரமோதியா எடுக்கின்ற ஸ்டெப்ஸ் இப்பொழுது நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆரம்பம் நல்ல முறையில் ஆரம்பித்திருக்கின்றது. இப்படியே கொண்டு போவாக இருந்தால் இலங்கை அணி, நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இலங்கை அணி பலமான வீரர்கள், ஆனால் இவர்கள் சரியாக செயல்படுகின்றார்கள் இல்லை. அதை செயல்பட வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேட வேண்டும், பார்க்கலாம். நேற்று இறுதி ஓவர், அதுக்கு முதல் வீசிய, அதாவது 17வது, அதாவது 47வது ஓவர் நினைக்கிறேன், பிரமோத் மதுஷா அவருடைய பந்து வீச்சை பொறுத்தவரையில இப்ப சமூகத்துல பார்த்தோன்னா நிறைய விமர்சனங்கள் இவருக்கு வைப் வந்து போடுறாரு, இவர் புல்டோஸ் போடுறாரு, இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் எடுத்த அந்த 2 விக்கெட் தான் மொத்தமா 3 விக்கெட் அந்த அவர் வீசிய 47வது ஓவர்ல வீசிய அந்த 3வது அந்த 2 விக்கெட் தான் இந்த போட்டியை முழுசா இலங்கை அணி கையில கொண்டு கொடுத்தது. அதுல வைட் போட்டது தான் இப்ப நிறைய பேருடைய வைட் போட்டதும் அதை கொஞ்சம் விமர்சிக்கிறது. அந்த வைட் எப்படி போடப்பட்டது, அவர் எப்படி துடுப்படுத்த ஆடுகின்றார், வைட் லைனுக்கு கிட்டவாக போல போட வேண்டும், அதை அடிக்க முயற்சிக்கின்ற வழியில் பந்து எழும்பும் பிடி எடுக்க வேண்டும். லசித் மாலிங்க சந்துரு வைட் போடுவார், நிறைய போடுவார். அது ஏன்னா விக்கெட்ஸுக்காக சிலதை ட்ரை பண்ணும் போது சிலது நடக்கும். இதைத்தான் மதீசபத்ரனவிடமும் செய்கின்றார். வைட் போடுகின்றார் என்பதை பார்க்கின்றீர்களே தவிர அதற்காக அவர் முயற்சி செய்து விக்கெட்டை கைப்பற்றுகின்றார். லெக் ஸ்டம்ப் யோக்கர் என்பது கிரிக்கெட்டில் வேக பந்து வீச்சில் மிக முக்கியமானது, கஷ்டமானது. அதை முயற்சிக்கின்ற வேளையில் பந்து வெளியே செல்லும், வைட்ஸ் வரும், கண்டிப்பா வரும். அதை வச்சு மதுஷான் இந்த போட்டியை கொடுத்துருப்பா, அதெல்லாம் இப்ப இந்த ப்ரெஷர் சில இறந்த தெரிவுக்குழுக்குள்ளேயோ அந்த டீமுக்குள்ளேயும் வரும்போது சில நேரம் இவர் வைட் போடுறாரோ, இந்த இதே மாதிரி மதுசபத்திரம் நடந்த மாதிரி சில வேளையில அடுத்த போட்டியில இல்லாம இது நடந்துச்சுன்னு சொன்னா சிலருக்கு வாய்ப்பு இல்லை முயற்சி செய்யறதுக்கு, சில ஃபெயிலியர்ஸை தட்டி கொடுக்கறதுக்கு விட்டு கொடுக்கணும். இதான் ஒரு போட்டியில வாய்ப்பை கொடுத்துட்டு அடுத்த மேட்ச்ல காணாமல் போயிடுவார். எனக்கு இப்ப இருக்கிற பயம், இந்த மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்த துனித் வெள்ளாளகே அடுத்த மாதிரி அப்படி செய்ய மாட்டாருன்னு நம்புகின்றோம். அணியால் காணாமல் போய் விடுவார். இதை தயவு செய்து விடாதீர்கள். நேற்றைய தினம் தன்னுடைய மேன் ஆஃப் த மேட்ச் போட்டி நாயகன் விருதினை துனித் வெள்ளாளகே தனது தந்தையாருக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். தெரியும், அண்மையில் அவர் காலமாகி துனித் வெள்ளாளகே ஆசிய கிண்ண போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையில், எனவே அது தெரியும். எனவே நேற்றைய தினம் தான் அவருக்கு தந்தையாரின் இறப்புக்கு பின்னர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. அதை செய்து போட்டி நாயகனாக வென்றதுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். அது அவருடைய பிடியெடுப்பும் மிக 6 ஓட்டத்தை பிடியெடுத்தது. பிறகு கடைசி நேரத்தில் இந்த கடைசி ஜேமி ஓவர்டன் 17 பந்துகள்ல 34 ஓட்டம் எந்த நேரத்திலையும் துடுப்படுத்த ஆடியவர், எந்த நேரத்திலையும் எந்த பந்துக்கும் எப்படி வேணாலும் அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஆனா அவரை பத்தி, இங்கிலாந்து அணியை பத்தி சொல்ல போனா, அவரை ஒரு 3வது நிலை துடுப்பாட்ட வீரராக கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பலருடைய வேண்டுகோள். ஆனா இங்கிலாந்து அணி இன்னும் அந்த 9வது 8வது அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. அவருடைய பேட்டிங் அப்படித்தான் சொல்லுது. டெஸ்ட் மேட்ச்ல 97 ரன், 2 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருக்கிறார். அவருடைய ஹையர் ஸ்கோர் 97, 11 ஒருநாள் சர்வதேச போட்டி விளையாடி இருக்கிறார். அதுல அவருடைய ஹையர் ஸ்கோர் 68, ஒரு மேட்ச்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் பேட்டிங் அதுதான். அதாவது இங்கிலாந்து அணி அவரை இங்கிலாந்து ரசிகர்களா இருக்கட்டும், இங்கிலாந்து பக்கமா சொன்னா அவரை 3வது நிலைக்கு உங்களால கொண்டு வர முடியாது. அப்படி அதுக்கு ஆனா இங்கிலாந்து அணி இந்த தெரிவுக்குழுவோ அல்லது எந்த மாற்றவும் செய்யல, அவரை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நேற்று நடந்த இறுதி நேரத்தில் இதுக்காகத்தான் அடிக்க முடியும், அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதாவது ஒரு போட்டியை ஓகே முழுசா அணி கைவிட்டுட்டாங்க, ஓரளவுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒருத்தரை அந்த இடத்த வச்சிருக்கிறது இங்கிலாந்து அணின்னு ஒரு தந்திரம், ஒரு டெக்னிக். இதை நம்மண்டா தூக்கி முதலாவது போட்டு அதே கதை சொல்லி பிடிச்சிடும். 5 விக்கெட் 6 விக்கெட் போச்சா நம்ம படம் முடிஞ்சு. யோசிச்சு பாருங்க, நேற்று இந்த கட்சி மத்தும் எடுக்கலண்டா இங்கிலாந்து அணி இந்த போட்டியை வென்றிருக்கும். நிச்சயமாக நான் அதைத்தான் சொல்றேன். இலங்கை அணி பலமாக இந்த வெற்றியை காட்டி இருக்கின்றது, வெற்றி பெற்றிருக்கின்றது, நம்பிக்கை தான். இங்கிலாந்து அணி வென்றதுன்னு அந்த வீரர் அவருடைய அந்த துடுப்பாட்டம் மிக மோசமான துடுப்பாட்டம். அவர் அந்த அடிதடி துடுப்பாட்ட வீரர். அந்த அடித்து நொறுக்கி 17 பந்துகளில் 34 ஓட்டங்கள் 9வது இலக்கத்தில் வருகின்ற துடுப்பாட்ட வீரர் மறுபுறத்தில் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு அந்த அடி அடித்திருக்கின்றார் என்றால் போட்டியினை அதன் 30 பந்துகளில் 60 ஓட்டங்களோ 62 ஓட்டங்கள் நிலைமை இருந்தது. கடைசியில் 12 பந்துகளில் 30 ஓட்டங்களை கொண்டு வந்து விட்டார். அடித்தாடி ஏன்னா 12 பந்துகளில் 34 அடிச்சிருக்கு மனுஷன், அடிச்சிருக்கு. அதுதான் அந்த நிலைமை. இங்கிலாந்து அணியினுடைய ஒரு டெக்னிக், அது ஒரு நல்ல விஷயம். அது நிறைய அணிகள்ல அதை நாம பார்க்க போனா, நான் தென்னாப்பிரிக்கா அணியில அந்த விஷயம் இருக்கு. நான் பார்த்ததுல இந்த 2 அணிகள்லயும் அந்த மாதிரி அடிதடி துடுப்பாட்ட வீரர்கள் இறுதி வரைக்கும் இருப்பாங்க. இந்த விஷயங்கள் நேற்று
நம்ம போட்டியில பார்த்த விஷயம். அடுத்தது நாளைக்கு நடக்க போற ரெண்டாவது ஸ்ரீலங்கா டீம்ல சேஞ்ச் இருக்காது. இருக்காது. வழியா இந்த 11 பேரும் அப்படியே விளையாடுவார்கள். வெனது ஹசரங்க தேவைப்பட்டால் மாத்திரம்தான் இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் விளையாட போன்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது தேவை இல்லை என்ற அளவுக்கு பந்து வீச்சாளர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ஜெஃப்ரி வெண்டர்ஸி கூட நல்ல முறையில் தான் பந்து வீசி இருக்கின்றார். எனவே சுழல் பந்து வீச்சுக்கு பிரச்சனை இல்லை. சரிதா சலங்காவும் நேற்று விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதனால் எந்த சிக்கல்களும் இல்லை. நாளைய தினம் சனிக்கிழமை இதே அணி அவ்வாறே விளையாட போகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய இந்த முன்னேற்றம், இந்த விஷயம் இன்னும் போகுமா? இல்ல ஒரு போட்டி தான் வெண்டுட்டாங்க அப்படின்னு இவ்வளவுதான் கதை மேல இல்ல நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.